வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு அகர் வச்சு ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பேக்கெட் அகர் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 10 கிராம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை கடைகள்லையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அகர் இல்லைனா கடல் பாசி, சைனா கிராஸ் எப்படி வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அகர் இந்த மாதிரி தான் நமக்கு நீளமாக பேக்கெட்டில் வரும். ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக கரைஞ்சி வரும். இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அகரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதில் டீ டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். அகரை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும்போது நமக்கு நல்ல ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். ஊற வைக்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா டைரெக்டாக 2 டம்ளர் தண்ணி விட்டு நீங்கள் அதை காய்ச்ச ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 8 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த சுகரே கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தால் போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பால் ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஊற வச்சுருக்கிற அகரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அகர் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற பாலோட இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு கொதி வந்தோடனே திரும்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது இல்லை. அகர் சேர்த்துனதுக்கப்புறமா பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ரோஸ் மில்க் எசன்ஸ் 3 to 4 ட்ராப் சேர்த்தணும் அப்படின்னாவே சரியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டை ஈரம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி பிளேட்டில் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த பபிள்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா செட் ஆனதுக்கப்புறமே இந்த பபிள்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு வெளியெடுத்துடலாம், இல்லைன்னா உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் புட்டிங் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த பபிள்ஸ் இருந்ததுன்னா செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. பாலை பிளேட்டில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் பிஸ்தாவையும் மேலே தூவிக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே வாய்க்கடிப்படும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நான் 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இது வெளியிலையும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு பாருங்கள், நமக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். அவ்வளோதான். ஒரு கத்தி வச்சு நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு பீஸ் போட்டு விட்டுறலாம். ஓரங்கள்லையுமே கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பீஸ் போட்டு எடுக்கும்போது நமக்கு புட்டிங் பார்த்திங்கன்னா உடையாமல் வரும். கொஞ்சம் கூட பிளேட்டில் ஒட்டாமல் நமக்கு அழகாக எடுக்க வரும்.
அவ்வளோதான், சூப்பரான ரோஸ் மில்க் புட்டிங் ரெடி. சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.